இந்தியா கூட்டணியில் 8% ஓட்டு வைத்துக் கொண்டு திமுக தலைமை தாங்குமா என மாணிக்கம் தாக்கூர் எம்பி தேவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். மாணிக்கம் தாக்கூர் எம்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. மாணிக் தாக்கூர் குறிப்பாக ஒரு நாளேடில் வெளியான ஒரு தகவலை பதிவு செய்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். குறிப்பாக அந்த நாளேடில் என்ன குறிப்பிட்டிருந்தால், திமுகவே கூட்டணிக்கு தலைமை தாங்கட்டும், புதுச்சேரி இந்தியா கூட்டணி புரட்சி முழக்கம் என ஜெகத்ரட்சனுடைய புகைப்படம் போட்டு அந்த நாளிதழ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதை தன்னுடைய சமூக வலைதளத்தில் டேக் செய்து, கூட்டணியில் 8% ஓட்டு வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா, இல்ல 26% உள்ள கட்சி தலைமை தாங்குமா, ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விரிவாக பேச வேண்டும், தொடரும் இந்த முறை நல்லதல்ல கருத்தை தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக அங்க பாஜக, அதிமுக, திமுக இருந்தாலும் கூட திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்குமே மிக முக்கிய 8.19% எனவும், அதில் மிக முக்கியமாக காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் 26.30% இருக்கிறது. மிக முக்கியமாக அந்த அளவில் பார்க்கும்போது தொடர்ந்து கடந்த காலத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விமர்சனங்களை மாநிலத்தவர் முன்வைத்து வருகிறாரு. மிக முக்கியமாக ஆட்சியில் அதிகார பங்கு எனவும், மேலும் அதிகப்படியான இடம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில ஜெகத்ரட்சகனை பொறுத்த வரைக்குமே மிக மிக திமுக எம்பியாக இருக்கிறார். அவர் புதுச்சேரி மாநிலத்தை குறிப்பிட்டுதான் கடந்த கால தேர்தலில் அங்க பிரச்சாரம் மேற்கொண்டது ஒரு வகையா இருக்கிறது. இந்த போதிலும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியிலும் திமுக தலைமையிலேயே கூட்டணி அமையட்டும் என கருத்தை பதிவு செய்திருப்பது சர்ச்சையான நிலையில மாணிக் தாக்கூர் அதை மேற்கோள் காட்டிதான் கருத்தை பதிவு செய்கிறார். அதாவது அதிகப்படியான வாக்கு சதவீதம் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸான கட்சி நாங்கள் தான் இருக்கிறோம், அதில் 26.30% இருக்கிறோம். ஆனா 8.19% திமுக தலைமையில் காங்கிரஸ் நிற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பது மீண்டும் கூட்டணி சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் தான் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏன் திமுக தலைமையில் இடம்பெற வேண்டும், நாங்கள் தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறோமே என்ற கேள்வியை எழுப்பும் பண்ணமாக தான் இவர் சமூக பதிவு செய்திருப்பது மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.